காலை ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த சுற்றுலா வழிகாட்டி ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற நடுத்தர வயது பெண்மணி படுகொலையின் பதட்டம் தணிவதற்குள் மீண்டும் கொலை சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இதனால் புதுச்சேரியில் ரங்கசாமி அரசுக்கு நெருக்கடி உருவாகி உள்ளதாக எமது செய்தியாளர் வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த அலைன்ஸ் ஜெயமணி என்கிற அமுதா இவங்களுக்கு 3 மகன்கள் 2 மகள்கள் இருக்காங்க. இவருடைய அமுதாவுடைய கணவர் இறந்தது பிறகு அமுதாவுடைய சொந்த ஊர் பாண்டிச்சேரி உள்ள வெங்கடா நகர் பகுதியைச் சேர்ந்த வீட்டுல அவங்க வசித்து வராங்க. இவங்க கடந்த 3 வருடத்துக்கு முன்னாடியே இங்க புதுச்சேரிக்கு ஏறினாங்க. இவங்க 17 வயசுல ஒரு நிர்மல் என்ற ஒரு இளைஞரை தத்தெடுத்து இவங்க வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்நிலையில நேற்று இரவு இந்த நிர்மல் வீட்டுக்கு பார்க்கும்போது இரவு 8:30 மணிக்குல இருந்து 9 மணிக்கு அவர் வீட்டுக்கு வராரு. அந்த டைம்ல வீட்டுடைய வெளிக்கதவு பூட்டப்பட்டு இருந்தது. ஆனா உள்கதவு திறந்திருந்தது. அதனால சந்தேகம் பண்ணி ஜன்னல் வழியா எட்டி பார்க்கும்போது அமுதா கழுத்து அறுக்கப்பட்டு ரத்த வெள்ளத்துல அங்க கீழே கிடந்தாங்க. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த நிர்மல் புதுச்சேரியில் உள்ள கோரிமேடு காவல் நிலையத்திற்கு புகார் அளித்தார். இதை தொடர்ந்து எஸ்பி நந்தகோபால் தலைமையில தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய்கள் அங்க தொடர்ந்து விசாரணை செஞ்சு அமுதாவினுடைய உடலை கைப்பற்றி புதுச்சேரி அரசு மருத்துவமனையில பிரேத பரிசோதனைக்கு வச்சிருந்தாங்க. கடந்த ஒரு வாரமா இது வரைக்கும் தொடர்ந்து 3 கொலைகள் நடந்திருக்கு. இது மாதிரி தொடர்ந்து புதுச்சேரியில வெடிகுண்டு கலாச்சாரமும் கொலை சம்பவங்களும் தொடர்ந்து அதிகரித்து வருதா சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியினர் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக கடந்த 2 நாட்களாக போராட்டம் நடத்தி வந்தனர். புதுவையினுடைய முதல்வர் ரங்கசாமி இதுக்கு மறுப்பு தெரிவித்திருந்தார். ஆனா நேற்று இரவே அறிவித்த சில நேரத்திலே இப்போ இன்னொரு கொலை நடந்திருக்கு. தொடர்ந்து ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கு. தற்போது கிடைத்த ஒரு புதிய தகவல்படி புதுச்சேரியில் உள்ள டூரிஸ்ட் கைடா இருக்கிறவர் ராஜஸ்தான் பகுதியை சேர்ந்த இளைஞர் பைத்திக்பூம் பகுதியில மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்கா. இந்த சம்பவம் பற்றி தற்பொழுது போலீசார் விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. புதுச்சேரியில அடுத்தடுத்து கொலை நடந்த சம்பவம் அரசியல் ஆர்வலர்களும் மற்றும் அனைத்து பொதுமக்களிடமும் பெரும் பதட்டத்தையும் ஏற்படுகிறது. புதுச்சேரியிலிருந்து வசந்த் செய்திகளுக்காக ஆர். வெங்கடேசன்.